சுவாசிக்க காத்திருவீங்க. டெல்லியில போக்குவரத்து நெரிசல்னால வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால சுவாசிக்கிற காத்த காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான். இது நம்ம தமிழ்நாட்டில் காத்த காசு கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொன்னா புரட்சி வருமா வராதா? அவங்க கிட்ட காசு இருக்குது, அதனால கொடுத்து வாங்குறான். நீ எங்க போவ? கூலி அன்னாட கூலி வேலைக்கு போற, அடிப்படை வேலைகள் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சாப்பாடு. நாம காசு இருந்தாதான் உனக்கு காத்து சுவாசிக்க காத்து அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எங்க போய் யாருக்கிட்ட போய் கையேந்துவோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நமக்கு சுவாசிக்கிற காத்துன்றது இயற்கையா பார்த்து தரணும். நம்ம காசு கொடுத்து வாங்குற சூழ்நிலை இருக்குதுன்னா நம்ம அடிமையா இருக்கும்னு அர்த்தம். நம்மள யாரோ ஒருத்த வழி நடத்தலாம், நாம நம்ம இயல்புல இல்ல. இத சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஒரு பட்ட உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ பாதுகாப்பா போயிட்டு வந்துட முடியுமா? ஒரு பையன், ஒரு கல்லூரி படிக்கிற பையன் கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போயிட்டு கஞ்சா பழக்கம், சிகரெட் பழக்கம், சாராய பழக்கம் இல்லாம திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட முடியுமா? அப்படி வர முடியாதுன்னு அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அந்த புழக்கம், அந்த சாராய புழக்கமும் கஞ்சா சிகரெட் புழக்கமும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரொம்ப ரொம்ப முதன்மை இடத்துல இருக்குது. கடந்த இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து இந்த காவல்துறை. இத்தனை நாள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் அரசாங்கத்துக்கு தெரியுமா? துப்பு கொடுத்தாங்களா? இது அனுமதிக்கிறதே இந்த அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களும் காவல்துறையினர் தான். குற்றம் சாட்டுறோம் நாம் தமிழர் கட்சி. இதை கண்டிக்காது, இதெல்லாம் எதிர்க்காம திருப்பு ரெட்டல சூரியன் நடிகன் சொல்லிட்டு என்ன அடிப்படை சிந்தனையுமே இல்லாம இந்த மக்களை ஆளணும்ன்ற சிந்தனையோட வர்ற இந்த திமுக அதிமுக நடிகர்கள் ஆதரிக்காம ஏற்கலப்பையோட இருக்கிற எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவிச்சிருக்க ஏற்கலப்பையோட இருக்கிற விவசாய சின்னத்துல உங்க மதிப்பு மிக்க வாக்குகளை செலுத்தி நாம் தமிழர் கட்சியில பர்கூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற கவின்குமார் எனும் எனக்கு உங்களோட மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க கேட்கிற ஓட்டு எங்களுக்கானது இல்ல. நாங்க இன்வெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்கல. ஓட்டு கேட்கறதுக்காக என் கூட வந்தவங்க யாருமே காசு வாங்கிட்டு வரல. எல்லாருமே அவங்க வேலையை 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் 1 மாசம் 40 நாள் சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கு மேல கட்சி செலவுகளுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறோம். நாங்க ஊழல் பண்ணுவோமா? 1000 500 ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆரத்தி எடுக்கணும், தட்டு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் உங்களை வரவேற்கணும், கூட்டமா கூடணும், ஒருத்தர் 1000 500 வாங்கிட்டு போகணும். அவன் உங்களை வழி நடத்தணும். நினைச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எங்களை நீங்க தோக்கடிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் திரும்ப வீட்டுல போய் நிம்மதியா தூங்கி எழுதி அடுத்த நாள் திரும்ப போராட்ட காலத்துக்கு வரும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை நாங்க தான் வந்து நிற்போம். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம லட்சக்கணக்கான யூனிட் ரத்த பொட்டலங்களை நாம் தமிழர் கட்சியினர் கொடுத்திருக்கா. இன்ன வரைக்கும் கேட்பாங்க. ஏதோ ஒரு மூலையில இருந்து யாரு என்ன பேரே தெரியாது. அம்மா என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்றாங்க, ரத்தம் வேணும்னு கேட்பாங்க. நான் ஓடி போவேன். நாம் தமிழர் கட்சியில ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஏதோ ஒருத்தன் ஓடி போய் ரத்தம் வேணுமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்தப்பா பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ, வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூட்டா எதுவுமே வேணான்ட்டு திரும்ப போயிடுவான். ₹1 வாங்க மாட்டான். ஒரு ரத்தம் கொடுக்க போனவன் அவன் கை காசு செலவு பண்ணி போய் ரத்தம் கொடுத்துட்டு வருவான். ஊழல், கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒரு பாசறை வச்சிருக்கோம். இந்த கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையில் மூலியமா மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய்களை 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் தொகையை ஒரே ஆள்கிட்ட இல்ல, பல அதிகாரிகள் கிட்ட லஞ்சமே கொடுக்காம வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்படி லஞ்சமா நீங்க தப்பி தவறி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த தொகையை திருப்பி வாங்கி கொடுத்துரும். இந்த வேலையை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. இதை இந்த மண்ணில் வாழ்ற எந்த அரசியல் கட்சி, இன்னைக்கு இருக்கிற நடிகருக்கு ஆரம்பிச்சிருக்க கட்சியா இருக்கட்டும், திமுக அதிமுக திராவிட கட்சிகளா இருக்கட்டும், எவன் செஞ்சிருக்கான் நீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இது நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா உணர்வால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு டாக்டர் பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் தான் வக்கீல பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு இன்ஜினியரை பார்ப்போம். ஆனா நம்ம தினமும் சாப்பாடை பார்ப்போம், கண்ணில் பார்ப்போம். 3 வேளையும் சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்படி தினமும் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிடணும்னா விவசாயம் இருக்கணும், விவசாயம் இருக்கணும்னா தண்ணி இருக்கணும், தண்ணி இருக்கணும்னா இந்த மலைகள் இருக்கணும், மலைகள் இருக்கணும்னா இந்த காத்து இருக்கணும், காத்து நிலம் ஏரி குளம் குட்டை இதுல நீர் இல்லாம அதுல வாழ்ற உயிரினங்கள் இல்லாம காட்டுல வாழ்ற புலி சிங்கம் கரடி பாம்பு எதுவுமே இல்லாம நாம வாழ முடியாது. மிஞ்சி போனா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழுமா? அதுக்கு பின்னாடி அந்த உயிரினங்கள் இல்லைன்னா நாமளும் இல்லை அப்படின்னா இந்த பூமியில இந்த அடுத்த சந்ததியினர் எப்படி வாழ்வாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க.
நாம மனுஷங்க வாழணும்னா இந்த பூமியில வாழ்ற அத்தனை உயிரினங்களும் இருக்கணும். அப்படி இருக்கணும்ன்ற அந்த அரசியல பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இத்தனை வருஷமா நீங்க நினைச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமி பாதுகாப்பா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எல்லா மலைகளையும் உடைச்சிட்டான். எந்த மலைகளும் நம்மளுக்கு இல்ல, எல்லா மலைகளும் உடைச்சு நம்ம தேவைக்கு பயன்படுத்தணுமா? எடுத்துட்டு போய் கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு வெட்டி 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 ஏற்றுமதி பண்றான். அது முறையா இருக்கா? அதன் மூலமா இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது வருமானம் வருதா? எதுவுமே இல்ல. வெட்டியா வெட்டியா வெட்டி 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 எடுத்து போயிட்டே இருக்கான். இது எல்லாம் சிந்திச்சு அடுத்த தலைமுறை பசங்களுக்கு குடிக்க தண்ணி, காத்து, நீரம், நிலம் இது எல்லாமே இருக்கணும். வேளாண்மை இருக்கணும். அவங்களுக்கு வேலை செய்ய வேலை இருக்கணும். இங்கே நான் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைச்சு இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்பு இருந்தாதான் அவன் அடுத்த தடவை சாப்பாட்டுக்கு யாரையும் கையேந்தாம குறைஞ்சபட்சம் அவன் ஏதோ ஒரு கடையிலாச்சும் போய் வாங்கி சாப்பிட முடியும். ஒரு கட்டத்துல தொழிற்சாலை எல்லாம் இழுத்து மூடிட்டானா என்ன பண்ணுவோம்? நம்ம யாரை சார்ந்து இருப்போம்? இதை சிந்திச்சு பாருங்க. யாரையும் கையேந்தி நம்ம வாழக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில இருக்கணும். அந்த சுயசார்பு தற்சார்பு வாழ்வியலை அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் வாழணும் அப்படின்னா ஏற்கலப்பையோட இருக்கிற விவசாய சின்னத்துக்கு உங்களோட மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க. மறந்துடாதீங்க, நாங்க கேட்கறது ஓட்டு இல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கை. இந்த ஒரு முறை நீங்க ஏற்கலப்பையோட இருக்கிற விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. 40 லட்சம் பேர் போன தேர்தலில் 40 லட்சம் பேர் ₹1 ஓட்டுக்கு காசு வாங்காம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி இந்த மண்ணில 3வது பெரிய அரசியல் கட்சியா எங்களை நிலைநிறுத்தி இருக்காங்க. நீங்க எல்லாமே துணையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க உறுதியா வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு தேவையானதை நீங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வைக்க மாட்டோம். நாங்களே ஓடி உனக்கு என்ன தேவை இருக்குன்னு ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைக்கு குழந்தைக்கு எந்த நேரத்துல பசிக்கும், எந்த நேரத்துக்கு தாகம் எடுக்கும், எந்த நேரத்துக்கு விக்க எடுக்கும், ஏன் அவன் அல்றான் என்னன்னு தெரியுமோ அதை போல குறிப்பறிஞ்சு இந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் உறுதியா சேவை செய்வோன்ற உறுதியை கொடுக்கிறோம். தேடி 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 குடும்பமா இந்த முறை ஏற்கலப்பையோட இருக்கிற விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமைப்படுத்துங்க. உங்களை நம்பி நிக்கிறோம், நம்பிக்கையோட நிக்கிறோம். யார் கூடவும் கூட்டணி சேரல. இதன் மனசுல நிறுத்தி இந்த முறை மறக்காம சொந்த பந்த தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி ஏற்கலப்பையோட இருக்கிற விவசாய சின்னத்துல உங்க மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்வது உங்களோட கடமை. நாங்க பிச்சை எடுக்கல, கடமை, உங்களோட கடமை. நீங்க ஓட்டு போடலைன்னா எங்களுக்கு ஒரு நட்டமும் கிடையாது. வாழ்ற மக்களுக்கு தான் நட்டம். நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.